வெல்கம் டு ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வச்சு கொழுக்கட்டை செய்கிறது பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக உங்களுக்காக ஆரோ ஃபுட் ஃபேக்ட்ரியில் நாங்கள் இன்றைக்கி செஞ்சு காட்டுறோம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு ஒரு கப் எடுத்து ஊற வச்சுடுங்க. இப்போ உடனே செய்கிறதுனா நீங்கள் காலையில் ஊற வச்சுட்டிங்கன்னா ஈவினிங் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் அடுத்த நாள் செய்கிறதுனா ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பவுலில் போட்டு அதை மூடி வச்சுருங்க, காற்று போகாத அளவுக்கு. இப்போ போட்டிங்கன்னா இந்த மாதிரி முளை வந்துடும். இந்த மாதிரி முளை வந்த பயிறு உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ அந்த மாதிரி முளை வந்த பயிர்லேயும் செய்யலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு கப் பச்சை பயிரை போட்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சம் சால்ட் போட்டிருக்கேன். இப்போ இதை கொஞ்சம் வேக வைக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம பச்சை பயிர் வேகிறதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். இப்போ ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். அதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த பச்சை பயிரை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வேகணும், சரிங்களா? இப்போ இதோட வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய் சுக்கு தூள், கொஞ்சம் துருவின தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம பாரம்பரிய முறைப்படி பூவரச இலை எடுத்திருக்கேன். இந்த இலையை நல்லா எடுத்து கழுவிடுங்க. கழுவிட்டு இதில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கங்க. தடவிட்டு இப்போ நம்ம அந்த மாவை கொழுக்கட்டை மாவு எடுத்து இதில் வைக்கலாம். கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தட்டும் போது இந்த மாதிரி விரிசல் வருதுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவி ஆயில் தடவி இப்படி ஃபுல்லாக நல்லா தட்டிக்கோங்க. இப்போ இதில் இந்த ஸ்டஃபிங், இந்த பூரணத்தை இதில் வைப்போம். வச்சுட்டு அப்படியே இந்த இலையை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த இலையோடையே நம்ம இட்லி பானையில் வேக வச்சுருவோம். இப்போ ஏற்கனவே இட்லி பானையை தண்ணி வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ கிராமத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூவரச இலை கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு கையிலேயே நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அருமையான பச்சை பயிறு கொழுக்கட்டை தயார். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. அதுவும் முளைக்கட்டிய பச்சை பயிரெலாம் ரொம்ப ஹெல்த்து குழந்தைங்களுக்கு. இதை நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் குழந்தைங்களோட கொடுத்து நீங்கள் சந்தோஷமாக இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இலையை எடுத்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார இருக்க ஸ்டஃபிங் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த விநாயகர் சதுர்த்தியை பச்சை பயிறு கொழுக்கட்டையோட ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.